அன்பார்ந்த பிள்ளைகளை, திரும்பவுமாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைய நாளுக்கான பாடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு அழகான பாடலை கேட்டு அதன் பின்பதாக நாங்கள் பாடத்திற்குள் கடந்து செல்வோம். சரி, இந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கற்பனையாக இருக்க வேண்டும் என்று. நாங்கள் தேவனிடம் அதே போல மற்றவர்களிடம் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை கடவுள் எங்களிடம் எதிர்பார்க்கின்றார். இந்த சிந்தனைக்காக நான் உங்களுக்கு ஒரு சிறிய சம்பவத்தை கூறிவிட்டு அதன் பின்பதாக நாங்கள் வேத பகுதிக்கு கடந்து செல்வோம். ஒரு பாடசாலையில் ஒரு வகுப்பில் ஒரு மாணவர் கூட்டம் இருந்தது. அந்த மாணவர் கூட்டத்திலே ஒரு மாணவி மிகவும் ஏழ்மையான ஒரு மாணவி. அதனால் அநேக மாணவர்கள் அவர்களோடு அந்த மாணவியோடு பேசுவதில்லை, அந்த மாணவியோடு உறவு கொள்வதில்லை. எனவே இந்த மாணவி தனியாக தன்னுடைய வேலைகளை செய்துவிட்டு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக தன்னுடைய காரியங்களை முடித்து பாடசாலை விட்டு செல்வாள். அதே போல பாடசாலைக்கு வரும் பொழுதும் எல்லா காரியத்தையும் மகிழ்ச்சியாக தனியாகவே செய்து கொண்டு இருந்தார். இதே ஒரு ஆசிரியர் அவதானித்து கொண்டிருந்து ஒரு நாள் அந்த மாணவியை அழைத்து கேட்கின்றார், மகளே, நீ எப்பொழுதுமே எல்லா காரியங்களையும் தனியாக செய்து கொண்டிருக்கின்றாய், அதே போல் மகிழ்ச்சியாகவும் செய்கின்றாய், உனக்கு நண்பர்கள் இல்லையா என்று அந்த ஆசிரியர் அந்த மாணவியிடம் கேட்கிறார். அப்பொழுது இந்த மாணவி ஒரு அழகான பதிலை கொடுக்கிறார். பிள்ளைகள், உங்களுக்கு தெரியுமா அந்த மாணவி கொடுத்த பதில் என்ன என்று சொல்லி? யாருக்கு தெரியும்? அந்த மாணவி இவ்வாறாக அந்த ஆசிரியரிடம் கூறுகின்றார், டீச்சர், நான் தனிமையாக இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், இயேசு என்னோடு இருக்கின்றார். அதனால் எப்பொழுதுமே இயேசு என்னோடு இருக்கின்றபடினால் எனக்கு எல்லா காரியங்களையும் தனிமையாக அதே போல் மகிழ்ச்சியாக செய்து கொள்ள முடியும். நான் இயேசுவோடு மிகவும் அன்பு கொண்டிருக்கின்றேன். அவரும் என்னோடு மிகவும் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த மாணவி ஆசிரியருக்கு பதிலை கொடுத்தார். இதை கேட்ட ஆசிரியர் மிகவும் ஆச்சரியப்பட்டு அந்த மாணவியை மெச்சிக்கொண்டார். பார்த்தீங்களா பிள்ளைகள், இந்த மாணவி தனிமையாக இருக்கின்ற நேரத்திலும் தனது தனிமை இல்லை, தனக்கு ஒரு உறவு உள்ளது. அந்த உறவு இயேசு என்பதை தன்னுடைய வாழ்விலே அவர் அனுபவித்து இருந்தார். அப்படி அனுபவித்திருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே மகிழ்ச்சி ஏற்படும். அந்த உறவு, அந்த அன்பின் உறவு கட்டாயம் எங்களுக்கு தேவை பிள்ளைகள். இவ்வாறு இயேசுவும் பிதாவோடு மிகவும் அன்புள்ளவராக இருந்தார். அதே போல பிதாவும் இயேசுவோடு மிகவும் அன்புள்ளவராக இருந்தார். இதை நாங்கள் திருவிவிலியத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். பிள்ளைகள், நீங்கள் லூக்கா 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நான் வாசிக்கின்றேன், நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. லூக்கா 3, 21, 22 வசனங்கள். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தை நாங்கள் பார்க்கின்றோம். என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன்.
இந்த இடத்துல அந்த அன்பின் உறவு இருக்கும் பொழுது பிள்ளைகள் எப்பொழுதுமே எங்களுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி காணப்படும். இந்த இடத்துல பாருங்க, இயேசுவை பார்த்து இயேசு திருமுழுக்கு பெறும் பொழுது அவர் கடவுளோடு உறவு கொண்டிருக்கின்றார் என்பதை கடவுள் அறிந்து அவரை பார்த்து கூறுகின்றார், என் அன்பார்ந்த மகனே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று அழகாக கூறுவதை பார்க்கின்றோம். இதே போலத்தான் பிள்ளைகள், நீங்களும் திருமுழுக்கு எடுத்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அல்லது ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் திருமுழுக்கு எடுக்கும் பொழுது நாங்கள் தேவனுடைய சபையிலே ஒன்றாக இணைக்கப்படுகின்றோம், கடவுளோடு இணைக்கப்படுகின்றோம், கடவுளோடு உறவு கொள்கின்றோம். அந்த உறவு நீடித்திருக்க வேண்டும் என்றால் நாங்கள் கடவுளோடு அன்பாக இருக்க வேண்டும். அந்த கடவுளிடம் பெற்ற அன்பை நாங்கள் மற்றவர்களிடம் காட்ட வேண்டும். அப்பொழுது தான் பிள்ளைகள் கடவுள் எங்களை பார்த்து மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். நாங்கள் இருக்கின்ற எந்த இடமாக இருந்தாலும் அது ஆலயமாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், வெளியில் இடங்களாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எல்லாரிடமும், அவர்கள் ஏழையாக இருக்கலாம் அல்லது கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் எல்லாரிடமும் எங்களுடைய தூய அன்பை காட்ட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக காணப்படுகின்றது. அவ்வாறு நாங்கள் மற்றவர்களிடம் அன்பை காட்டும் பொழுது பிள்ளைகள் நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம், அவர்களும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். கடவுளிடம் பெற்ற அன்பை நாங்கள் காட்டாமல் இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்காது. எனவே பிள்ளைகள், கடவுள் எங்கள் மேல் வைத்த அன்பின் காரணமாகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ இயேசுவிடம் இருந்து அந்த பெற்றுக்கொண்ட அன்பை நாங்கள் மற்றவர்களிடம் காட்ட வேண்டும் என்பது கடவுள் இந்த வாரத்தில் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது கடவுளுக்கு பிரியமுள்ள இந்த இடத்துல தேவன் இயேசுவை பார்த்து கூறுகின்ற, என் அன்பார்ந்த மகனே, அப்படி என்று கூறுகின்ற போது எங்களையும் பார்த்து பிள்ளைகள், என் அன்பார்ந்த மகனே, மகளே என்று எங்களையும் கடவுள் எங்களை அழைக்கக்கூடியவராக இருப்பார். எனவே அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களிடம் காட்டி நல்ல பிள்ளைகளாக வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யட்டும். இந்த நேரத்தில் பிள்ளைகள் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே சுவாமி, நீர் எங்களுக்கு காட்டிய அன்பை நாங்கள் மற்றவர்களிடமும் அந்த அன்பை பகிர்ந்து கொண்டு எல்லாரிடமும் மகிழ்ச்சியாக உம்முடைய அன்பை வெளிக்காட்டுகிற பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.